ஹலோ ஆல். கோல்ட் பிரைஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஆனா ஃபர்ஸ்ட்டை விட ஹை பிரைஸ்ல தான் இருக்கு. பட் எஸ்ஜிபி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஷாக்கிங் வெயிட்டிங்ல இருக்கு. சவரன் கோல்ட் பாண்ட்ஸ் இனிமே ஒர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்செக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ்ஜிபில ரெண்டு மேஜர் பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2.5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட். செகண்ட் 8 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணா ஃபுல்லா டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி. இந்த டாக்ஸ் பெனிஃபிட் தான் எஸ்ஜிபியை மத்த எல்லா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் விட பெஸ்டா மாத்துச்சு. பட் ஏப்ரல் 1 2026 இருந்து ரூல்ஸ் மொத்தமா மாறுது. இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நீங்க எஸ்ஜிபிய பிரைமரி இஷ்யூல டைரக்டா கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கினா மட்டும் தான் டாக்ஸ் ஃப்ரீ. ஒருவேளை நீங்க ஜெரோதா, க்ரோ இல்ல அப்ஸ்டாக்ஸ் மாதிரி செகண்டரி மார்க்கெட்ல வாங்கினா இனிமே அது டாக்ஸ் ஃப்ரீ இல்ல. செகண்டரி மார்க்கெட்ல கோல்ட் ரேட்டை விட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் பாண்ட் வாங்குறீங்க. இப்போ அது மேல இந்த 12.5% டாக்ஸும் வந்தா உங்க ப்ராஃபிட் மொத்தமா காலி ஆயிடும். சோ இனிமே செகண்டரி மார்க்கெட்ல எஸ்ஜிபி வாங்குறதை விட கோல்டு இடிஎஃப் ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்கும். இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா இதுல கிராண்ட் ஃபாதரிங் இல்ல. நீங்க 5 இயர்ஸ் முன்னாடி செகண்டரி மார்க்கெட்ல வாங்கி இருந்தாலும் அது ஏப்ரல் 2026 அப்புறம் மெச்சூரிட்டி ஆனா டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ப்ரஸ்பெக்டிவா இந்த ரூல் அப்ளை ஆகுது. உங்க பாண்ட் ஏப்ரல் 2026 முன்னாடி மெச்சூர் ஆனா நீங்க லக்கி, ஃபுல் டாக்ஸ் எக்ஸெப்ஷன் கிடைக்கும். பட் இனிமே செகண்டரி மார்க்கெட்ல எஸ்ஜிபி வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. டைரக்ட் பிரைமரி இஷ்யூஸ்க்கு மட்டும் வெயிட்டேஜ் கொடுங்க. இந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபினான்ஸ் சிம்பிளா புரிஞ்சுக்க இன்சைடருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பெஸ்ட் கோல்ட் ETF ஆப்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம்.